அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி சரவணன். இன்றைக்கி நம்ம எல்லாருமே நினைப்போம், நான் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை வருது, ஏன் எனக்கு மட்டும் எல்லாருமே துரோகம் பண்ணுறாங்க, ஏன் என் லைஃப்பில் இப்படி நடக்குதுன்னு பல கேள்விகள் இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் வேறு யாரும் இல்லை, நம்ம தாங்க. ஏன்னா நம்ம செஞ்ச பாவ புண்ணிய கணக்கு தான், நம்மளோட கர்ம வினை தான் இப்போ வந்து நம்மளை பாதிக்குது. அதனால தான் நம்ம பல பிறவிகள் எடுத்து அந்த கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்காண்டி பல பிறவிகள் எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மட்டும்தான். ஓகே, இன்றைக்கி நம்ம நல்லவனாக இருக்கலாம், ஆனால் போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச தப்பு, நம்ம மற்றவங்களுக்கு ஏதோ கெடுதல் செஞ்சுருக்கோம், அதுதான் நமக்கு வந்து வருது. இன்றைக்கி நல்லா இருப்பாங்க சில பேர், ஆனால் அவங்க வந்து அவங்க கெட்டவங்களாக இருக்கலாம், ஆனால் அவங்க வந்து போன ஜென்மத்தில் நல்லவங்களாக இருந்திருக்கலாம். அப்போ நம்மளோட பாவ புண்ணியம் தகுந்தாப்புல தான் நமக்கு லைஃப் வந்து அமையுது. ஸோ நம்ம கர்ம வினை காரணமாக தான் எல்லாமே நடக்குதுங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மட்டும்தான். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். இப்போ ஒருத்தவங்க அவங்க கூட சண்டை போடுறாங்க, உங்கள் கூட பிரச்சனை பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அது வந்து நீங்கள் போன ஜென்மத்தில் யார்கிட்டயோ பிரச்சனை பண்ணிக்கிங்க, சண்டை போட்டிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, இவங்க மூலமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஏற்றுக்குங்க. அதுக்கு எந்த ரியாக்டும் பண்ணாதீங்க. பண்ணாமல் அமைதியாக இருந்து, ஓகே நம்ம கர்ம கணக்கு முடிய போகுது, ஓகே இவங்க மூலமாக முடியுது, நம்ம யார்ட்டையோ இது மாதிரி செஞ்சுருக்கோம், அது நமக்கு வருது, ஓகே அப்படின்னு சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணுறேன்னு பேரில் எல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா அது வந்து புதுசாக ஒரு கணக்கு உருவாகத்தான் செய்யும். நீங்கள் அமைதியாக அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த கர்ம கணக்கு முடிஞ்சிடும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறான்னு பேரில் நம்ம 2 வார்த்தை சொல்லி அவங்க கோவப்பட்டு நம்ம 2 வார்த்தை சொல்லி இதாகினோம்னா அந்த சண்டை பெருசாக தான் ஆகும். நமக்கு புது கணக்கு உருவாகும். திரும்ப அடுத்த பிறவி எடுத்து நம்ம கஷ்டப்பட வேண்டியது. அதே போல் தான் ஒருத்தவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நீங்கள் யாரோ போன ஜென்மத்தில் யாருக்கோ துரோகம் பண்ணிக்கிங்க அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும். நம்ம யாருக்கோ துரோகம் பண்ணியிருக்கோம், அதை இந்த ஜென்மத்தில் நமக்கு ஒருத்தவங்க துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அமைதியாக இருந்தாலே போதும். அது இப்போ வந்து அந்த உங்கள் கர்ம கணக்கு அதோடு முடிஞ்சிடும். அதை விட்டுட்டு அவங்க இப்படி செஞ்சாங்க, நம்ம இப்படி அவங்கள பழி வாங்கணும், நம்ம இப்படி செய்யணும்னு நம்ம ஆரம்பித்தோம்னா நமக்கு புது கணக்கு உருவாகும். திரும்ப நம்ம கஷ்டப்பட வேண்டியது. ஸோ மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் நம்ம கணக்குகளை நம்ம கர்ம கணக்குகள் வந்து முடிக்க பாருங்கள். புதுசாக கணக்கு உருவாக்க வேண்டாம். எதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டாம். ரியாக்ட் பண்ணாலே நமக்கு புது கணக்கு உருவாகும். ஸோ அதனால் அமைதியாக இருங்க. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன தான் ஆசைப்பட்டாலும் நம்ம ஏதாச்சும் நடக்கணும், நம்ம ஆசைப்பட்டது நடக்கணும்னு என்ன தான் முயற்சி பண்ணாலும் அது நடக்கிறதில்ல. எல்லாமே ஃபிக்ஸடு. நம்ம என்ன விதைச்சிருக்கோமோ அதை தான் நமக்கு நடக்கும். ஸோ எல்லாமே ஃபிக்ஸடாக தான் வருது. ஸோ அதை நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் அதை மாற்ற முடியாது. நடக்கிறது தான் நடக்கும். ஓகே, நீங்களே நல்லா யோசித்து பாருங்கள். நீங்கள் நினச்ச விஷயம் ஏதாச்சும் நடந்திருக்கா சொல்லுங்கள். எல்லாமே நம்ம என்ன நடக்கிறது தான் நடக்கும். ஓகே, எல்லாமே ஃபிக்ஸடாக தான் நடக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ரியாக்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நல்லது செய்ய பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா புது கணக்குகள் உருவாகாமல் பார்த்துங்க. எல்லாமே கடவுள் செய்யணும்னு அவர்கிட்ட சரணடைஞ்சு அப்பாட்ட சரணடைஞ்சிருங்க. நீங்கள் இது நல்லது செஞ்சால் கூட எல்லாம் நான் செய்யலை, என் அப்பா செய்கிறாரு, என் மூலமாக என் அப்பா செய்கிறாரு, என் மூலமாக என் கடவுள் செய்கிறாருன்னு நினச்சி அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. பாவ புண்ணியம் எல்லாமே அவருது அப்படின்னு அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. எந்த பாவமும் செய்ய வேண்டாம், இல்லை அவருது அப்படின்னு ஒப்படைச்சிருங்க அவர்கிட்ட. அப்போ உங்களுக்கு வந்து அடுத்த பிறவி இல்லாத வாழ்வு கிடைக்கும், முக்தி கிடைக்கும். நீங்கள் அடுத்த பிறவி எடுத்து கஷ்டப்பட வேண்டியதில்லை. எல்லாத்தையும் அக்செப்ட் எவ்ரிதிங். ஓகே, டோன்ட் ரியாக்ட். ஓகே, எதுவுமே ரியாக்ட் பண்ணாதீங்க. ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலே நமக்கு கர்ம கணக்கு முடிஞ்சிடும். சும்மாலே சந்தோஷப்படுங்க. உங்கள் கர்ம கணக்கு முடியுதுன்னு நம்ம சந்தோஷப்படுங்க. உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.